ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே ஊழிய குடும்பங்களை சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? இந்த புதிய நாளிலே தேவ சமூகத்தினின்று ஜெபித்தீர்களா? உங்களுக்காக மாத்திரமல்ல, தேசத்திற்காய், திருச்சபைக்காய் பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். பிலிப்பியர் 2:13 வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற தெய்வம், நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் என்னை பலப்படுத்துகிறவர். என் பலவீனத்தை அவர் சுமந்தவர். சிலுவையிலே மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களையும், மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும், மெய்யாகவே நம்முடைய பிணிகளையும், மெய்யாகவே நம்முடைய வேதனைகளையும், மெய்யாகவே நம்முடைய சாபங்களையும் சிலுவையிலே கல்வாரியிலே சுமந்த தெய்வம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர். கர்த்தரின் பலன் என்று சொல்லுங்கள். கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, சரீரம் சோர்வுற்று இருக்கும் என்று சொன்னால், சரீரம் வியாதிப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், மருத்துவத்தில் சொல்கிறோம், அவர் மருந்து, மாத்திரை, டானிக் மற்றும் எல்லாம் அந்த மருந்து சம்பந்தப்பட்டமான காரியங்களை கொடுப்பார். ஒருவேளை அது மாத்திரமல்ல, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லி சில உணவுகளை சொல்லுவார். மோர்வீட்டு, ஹார்லிக்ஸ் அப்படி சரீரத்தில் பலப்படுத்துகிறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் பலப்படுத்துகிற அவர் ஆவியினாலே பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் பலன் கொண்டு எலியா எழும்பினான் என்று வேதம் சொல்கிறது. என் ஆண்டவராக இயேசு ஆவியின் பலனினாலே கலிலேயாவுக்கு கடந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக காரியம், அவருடைய வார்த்தையிலே பலன். ஆவியில் நின்று ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் என்னென்ன செய்ய முடியும், ஆண்டவர் என்னெல்லாம் அந்த பூமியில் வாழ்ந்தபோது செய்தாங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். தேசத்திற்கும் திருச்சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் உங்களை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அற்பமா நீங்கள் எண்ணப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தரின் பலன் என்று சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லி பாருங்கள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் வேதனை மாற்றப்படும். கல்வாரியிலே ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தையிலே பலன் கொள்ளுங்கள், ஆவியிலே பலன் கொள்ளுங்கள், ஆண்டவர் பாதத்தில் நில்லுங்கள். கிருபையினாலே பலன் கொண்டு எழும்புவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் புத்தகம் 12:9 திருவசனத்தில் அவர் பலவீனத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். கிருபையில் அந்த பலன் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தையை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு பலன் உண்டாகியிருக்கும். அதுதான் கர்த்தருடைய ஆவியான கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமும் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசியுங்கள், தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள், தேவனோடு உறவாடி பாருங்கள், எழும்புவீர்கள், எழும்புவீர்கள். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமை தரப்பித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார்களவா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உங்கள் மூலமாய் உண்டாகியிருக்கும். உங்கள் பகுதியிலே, உங்கள் திருச்சபையிலே, உங்கள் தெருவிலே, உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் இந்த பலன் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரத்தையும் பலனையும் தந்திருக்கிறார். அந்த அதிகாரம் சிலுவையிலே கல்வாரியிலே ஜீவனை கொடுத்து மரித்து மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து துரைத்தனங்களை அதிகாலை புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் வெற்றி சேர்ந்து இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே அவர் இரத்தத்தை சிந்தி அவர் கொடுத்த பலனினாலே எழும்ப போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனை உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய ஆவியின் பலன் இறங்குவதாக, பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்குவதாக. ஒருவேளை சரீர பலவீனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சரித்து விட்டு வெளியேறி போகும்படி ஆட்சி வைக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ பண்ணும்
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.